வெல்கம் டு மியானிட் த லிவிங் வேர்ல்ட். இப்போ இதில் நம்ம வந்து என்சிஆர்டி பேஸ்டில் நம்ம எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். டார்வின் ஆஃப் 20th செஞ்சுரி. டார்வின் ஆஃப் 20th செஞ்சுரி யாருன்னா ஏர்ன்ஸ்ட் மேயர். டார்வின் ஆஃப் 20th செஞ்சுரி யாருன்னா ஏர்ன்ஸ்ட் மேயர். இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ரோத். மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகிறதும் ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் என்னதுன்னு கேட்குறாங்க. அது க்ரோத். பிளான்ட் க்ரோத் ஆகிறது செல் டிவிஷன் மூலிமா நடக்குது. அது கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் எது வரைக்கும் நடக்கும்னா லைஃப் ஸ்பேன் வரைக்கும் நடக்கும். அது லைஃப் ஸ்பேன். இன் அனிமல்ஸ் க்ரோத் பார்க்குறதுன்றது நமக்கு வந்து சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் நடக்கும். In majority of higher animals and plants are mutually exclusive events. Mutually exclusive event animalsக்கும் higher plantsக்கும் higher animalsக்கும் என்னதுன்னா growth and reproduction, both A and B. Growth is a defining property of living organism. Growthன்றது defining property of living organism கிடையாது. No. In lower organism like yeast and hydra observe budding. In planaria the flatworms we observe ட்ரூ ரீஜெனரேஷன்ன்றது தான் நம்ம பார்க்குறோம் பிளானரியாவில். ஏன்னா ஃப்ராக்மெண்டட் பார்ட் எல்லாமே வந்து ரீஜெனரேட் பண்ணிடும் நியூ ஆர்கானிசமாக. இந்த ஃபங்கை இந்த ஃபிலமெண்டஸ் ஆல்கி த புரோட்டோனியம் ஆஃப் மொசஸ் ஆல் ஈஸிலி மல்டிப்ளை பை ஃப்ராக்மெண்டேஷன் மூலிமா எல்லாமே வந்து மல்டிப்ளை ஆகிறது. இது எல்லாம் reproduction is an inclusive defining characteristic of living organism. Reproductionன்றது வந்து ஆல் இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக், அதாவது டிஃபைனிங் கேரக்டரான்றாங்க கிடையாது. Dash is a characteristic of living organism. எது characteristic of living organism? Reproduction. Another characteristic of lifeன்றது metabolism. All plants, animals, fungi and microbes exhibit metabolism. இதில் நம்ம மெட்டபாலிசம் நடக்குது. எஸ். செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பாடின்றது டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லைஃப் ஃபார்ம். செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் பாடின்றது வந்து டிஃபைனிங் ஃபீச்சரா அப்படின்றாங்க. ஆமாம். போட்டோ பீரியட்ன்றது வந்து அஃபெக்ட் பண்ணுறா சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டு பேரையும் அஃபெக்ட் பண்ணுறாங்க. கான்ஷியஸ்னஸ்ன்றது வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசமா? எஸ். ஆல் லிவிங் ஆர்கனிசம் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இருக்குது. இது எல்லாமே வந்து லிங்க் ஆகுது. காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், பட் வேரிங் டிகிரி, டிஃப்ரெண்ட் டிகிரியில். அதாவது the number of species that are known and described range between 1.7 to 1.8 million. இது என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா பயோடைவர்சிட்டின்றது தான் இது ரெஃபர் பண்ணுறது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குன்றதுலாம். The particular organism known by the same name all over the world. ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசமை நம்ம வந்து ஓவர் வேர்ல்டு முழுக்க நமக்கு வந்து அதுக்கு சேம் நேமாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம நாமன்கல்ச்சர்ன்றத ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் பிளான்ஸ் சயின்டிஃபிக் நேம் வைக்கணும்னா ICBN, அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர். அனிமல் டாக்ஸானமிக்ஸ் வந்து அனிமல்ஸ்க்கு பேர் வைக்கிறதுக்கு ICZN, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கல்ச்சர். Generic name and specific epithet. This system of providing name with two components is called binomial nomenclature. This naming system was given by generic name, specific epithet. இது ரெண்டுமே வந்து binomial nomenclature கொடுத்தது யாருன்னா கார்லஸ் லின்னேயஸ். பயாலஜிக்கல் நேம் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின் அண்ட் ரிட்டன். பயாலஜிக்கல் நேம் நம்ம வந்து லாட்டினில் தான் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து ரிட்டன் பண்ணும்போது இட்டாலிக்கில் நம்ம வந்து ரிட்டன் பண்ணணும். Both word biological name when handwritten or separately underlined or printed in italics, it indicate their Latin origin. அதை இண்டிகேட் பண்ணுது. Dash process is the dash process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. எந்த ப்ராசஸ் மூலிமா வந்து நம்ம வந்து குரூப் பண்ணுறோம் ஒரு கன்வீனியன்ட் கேட்டகரிஸாக நம்ம ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸை வச்சு, அது வந்து கிளாசிஃபிகேஷன். டாக், கேட், மேமல்ஸ், வீட், ரைஸ், பிளான்ஸ்,
எக்ஸெட்ரா இது எல்லாமே கன்வீனியன்ட் கேட்டகரி. இதுக்கு சயின்டிஃபிக் நம்ம வந்து இந்த கேட்டகரிக்குலாம் என்ன தருவோம்னா அது டாக்ஸா. Based on characteristic, all living organism can be classified into different taxa. This process of classification is taxonomy. External and internal structure along with the structure of cell development process and ecological information of organisms are essential and form the basis of dash taxonomic studies. Modern taxonomic studies எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் வச்சு நம்ம படிக்கிறது மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ். ஹியூமனோட ஏர்லைஸ் கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருந்ததுன்னா யூசஸ் வச்சு தான் இருந்தது. டேஷ் டேக்ஸ் அக்கௌண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ்ன்றது தான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசமோட ரிலேட் ஆகுது. ஈச் கேட்டகரி ரெஃபர் டு ஆஸ் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஈச் கேட்டகரியுமே நமக்கு ரெஃபர் பண்ணுறது யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான். எஸ். Dash represent a group of organisms sharing a common feature like the 3 pair of joint legs. 3 pair of joint legsன்றது இன்செக்ட்ஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபார் மோர் வீடியோ.